அது பால்கோவா வைக்கிற மாதிரி இருக்கிறீங்க. வெப்பன் சப்ளையரா? இந்த கவுண்டமணி ஒரு படத்துல தலையில லைட்டு கட்டிக்கிட்டு அப்படி போவான்ல, எங்க அப்பட தொலைவிட்டு இருக்கேன்னு அந்த கொசுக்கு கொலை போட்டா என்ன இருக்கும்? கொசு இருக்கும். இல்லடா நீ இருப்ப. நான் யாருன்னு தெரியுதா? என்னடா இது கோலன்னு பாக்குறீங்களா? ஐயோ, அந்த வீட்டு மாடியில இருந்து பாத்துட்டாங்க. ஆக்சுவலி இன்னைக்கு வந்து நம்ம வீட்டுல கொடிக்கம்பம் வந்து ரொம்ப நாளாவே அந்த சைட்ல காட்டாதீங்க. ஐயோ, அங்கேருந்து பார்த்துனே இருக்காங்களே. சரி, ஓகே, பரவாயில்ல. மீடியா பர்சன்ஸ்க்குலாம் வந்து யார் பார்க்குறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பெருசாக அவங்களுக்கு தோணவே கூடாது. ஸ்பாட்ல ரோலிங் கேமரா ஆக்ஷன் அப்படின்னு உடனே ஆக்ஷன் ஆரம்பிச்சு. என்னடா இது, இதெல்லாம் பார்க்குறீங்களா? ஆமாம், இன்னைக்கு வந்து நான் என்ன வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன வேலை சொல்லுவாங்க, கார்பெண்டர் பார்க்குற வேலையை நான் பார்க்க போகிறேங்க. இந்த இரும்பு இருக்கு இல்லையா, இந்த டீ ஜாயிண்ட் வந்து இந்த இடத்துல மடங்கி இருந்துச்சு. என்னன்னா, இந்த இது இருக்குல்ல, இந்த கம்பியை பிடிச்சி இந்த குட்டீஸ்லாம் பின்னாடி இருக்காங்க, அவங்க வந்து இதில் ஊஞ்சல்லாம் விளையாடி அதனால் இது இந்த மாதிரி வளைஞ்சு போச்சு. அப்படியே இப்படி இருந்த கம்பி இப்படி ஆயிடுச்சு. அதனால இதை வந்து இங்கே ஒரு பிட்டு போட்டு ஜாயின் பண்ணியாச்சு. இதில் இருக்கிற இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக நம்ம கட்ட போகிறோம். ஷர்மி எப்படி கட்ட போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்பயே கை ஃபுல்லாக அழுக்காயிடுச்சு. அழுக்கெல்லாம் வேலைன்னு வந்துட்டா வந்து என்ன சொல்கிறது, வேலைக்காரி ஆயிடுவேங்க. அதுதான் நம்மக்கிட்ட இருக்கிறது. ஸோ இப்போது இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்நாக்ஸ் கிடையாதுங்க, டூல்ஸ் இருக்குது இது உள்ள. இதில் இருக்கிற டூல்ஸ் எல்லாம் நான் காமிக்கவா? பார்த்தீங்களா, சுத்தவே இல்லை. கட்டிங் காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே. வந்து எப்பவுமே இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த மாதிரி விஷயம்லாம் நான் யார்கிட்ட இருந்து இன்ஸ்பயர் ஆனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட அப்பா கிட்ட இருந்து. வீட்டில் வந்து பையன் கிடையாதா, அதனால வந்து அவர் செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் பார்ப்போம். எங்களோட என்டர்டெயின்மெண்ட்டே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கறது மட்டும் தான். ஏன்னா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே இருந்து வளர்ந்ததுனால அவர் என்ன பண்ணுறாரு, சின்ன இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து தெரியும். கட்டிங் பிளேட் எப்படி ஹேண்டில் பண்ணணும், சுற்றி எப்படி அடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரியும். இப்போ இதை வேணால் அடித்து பார்க்கலாமா, மண்டை உடையதா இல்லையான்னு? சுற்றி தான் பார்க்கணும், அடித்து பார்க்கக்கூடாது. சரி, ஓகே, நம்ம வேலை பார்ப்போம். வேலை செய்ய வந்திருக்கோம், ரீல்ஸ் பண்ண கிடையாது, சரியா? 1 hour later. இந்த இடத்துல வரும்.
ரொம்ப டைட் பண்ண வேண்டாம், திரும்ப கழுத்த கஷ்டமாக இருக்குல்ல. பிடிச்சி தொங்கினா கூட விழாதுங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கு. ஜிம் போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேர்த்து போகல. நேச்சராகவே வந்து எனக்கு மேக்கப் கலையாதுன்னு சொல்லி ஸ்கூல் டேஸ்லேருந்தே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இந்த சுற்றி வச்சு இந்த ஆணியை மடிச்சு விட்ருவோமா? இப்போ இதெல்லாம் கட்டிங் வேர் மட்டும்தான் பார்க்கணும். கட் பண்ணிட்டேன். உலக யூடியூப் சேனலில் முதல் முறையாக இன்ஃப்ளூயன்சருடைய கார்பெண்டர் ஒர்க். கார்பெண்டர் சர்மி. ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த பாம்பு மாதிரி சுற்றிட்டு இருக்க ஒயரை. ஆனால் எனக்கு இந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ண ரொம்ப பிடிக்குங்க. வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு போர் அடிச்சா இந்த மாதிரி நல்லா பார்த்துட்டு இருப்பாரு. முடியும் எப்படி சுற்றி இருந்த கம்பியை எப்படி எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? இதெல்லாம் எடுத்து ஓரமாக போடணும். வேலை செய்யறது முக்கியம் இல்லை, அந்த கம்பி எடுத்து ஓரமாக போடணும், அது ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் இதெல்லாம் டஃபஸ்ட் ஜாபாக தெரியுது. நம்ம 3 மணிக்கே ஆரம்பிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் கட் பண்ணுறது. கம்ப்ளீட்டட். ஜியான் கோல் போடுற மாதிரி இருக்கு இது கட் பண்ணுறது. கையை வலிக்குது, இருட்டாகி போச்சுங்க. நாளைக்கு வந்து மிச்சத்தை கண்டினியூ பண்ணிக்கலாமா? 2000 years later. இங்கே தான் த்ரில்லிங்கான இடம். சர்மி மேடம் ஆன் ஃபயர். நிறைய முடி வெட்டி விட்டுட்டாங்களாடே போது. அடுத்த டைம் பார்த்தா எவ்வளோ நம்ம கையை பிடிச்சி கடிச்சு வச்சிடறோம். இதுக்கு மேலே